இன்னொன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க. முருகனுடைய பக்திக்குள்ள ஈடுபட 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 நீங்கள் மனசில் நினைக்கிறீங்கல்ல. உதாரணத்துக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒன்று வேணும்னு நினச்சோம்னா அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி எள்ளு பிசகாமல் நடக்கும். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். தப்பி தவிர ஏன்னா சபிச்சு விட்டோம்னு வைங்க, யாரையாவது சபிச்சிட்டோம். ஆனால் முருகடியார்கள் யாரையும் சபிக்கக்கூடாது. நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. அது ஏன் சபிக்கக்கூடாதுன்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணி ஒரு பலனை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, சபிச்சா அத்தனையும் போயிடும். ஆனால் அது நடந்துடும் அவனுக்கு. எக்காரணம் கொண்டு இருந்தாலும் சொல்கிறேன், முருகனை கும்பிட்றவங்க, முருகப்பெருமானை பூஜிக்கிறவங்க, வேல்மாறல் பாராயணம் பண்ணுறவங்க, திருப்புகழ் படிக்கிறவங்க, வாய் திறந்து யாரையாவது ஒன்று நடக்கும்னா நடந்து போயிடும், நடந்துடும். அதனால எக்காரணம் கொண்டு என்ன சொல்லக்கூடாது? சபிக்கக்கூடாது. இதையே ரிவர்ஸில் சொல்கிறேன், எக்காரணம் கொண்டு உங்களுக்கும்